فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் கூடியிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் பிரகாரம் மையுரிதுல்லாஹ பிஹி ஹைருன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் பிரகாரம் இந்த இடத்தில் கூடியிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். யாருக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். எனவே இந்த ஊரில், இந்த கிராமத்தில், இந்த ஏரியாவில் அநேகமான பெண்கள் இருந்தும் இந்த இடத்தில் உங்களை வரவைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறான். இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மலாய்க்காமார்களுடைய துஆ கிடைக்க வேண்டும், இவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த இடத்திற்கு உங்களை வரவைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்கின்ற ஒன்றாகும். அந்த வகையில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகள் என்ற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு எத்தி வைத்தவனாக இந்த மாதம் பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே கூறும்போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது, இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று கூறுகின்றான். இதை கூறுவதன் காரணம் என்ன என்று பார்ப்பீர்களானால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் என்ற ஒரு வார்த்தையை குர்ஆனிலே ஒரே ஒரு தடவை தான் கூறியிருக்கின்றான். இந்த ரமலான் வந்த நாள் முதல் நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமலானை எத்தனை தடவை ரமலான் ரமலான் நோன்பு நோன்பு என்று மொழிந்திருப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை ஒரே ஒரு தடவை தான் குர்ஆனில் மொழிந்திருக்கின்றான். அவ்வாறு இருக்க இந்த ரமலான் மாதத்திற்கு மட்டும்தான் சிறப்புள்ளது என்று நாம் ஒவ்வொருவரும் தவறான ஒரு விடயத்தை விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த தவறான விளக்கத்தின் மூலம் ஏனைய 4 மாதங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சிறப்பான மாதம் என்று கூறுகின்றான். அது ஒருத்தருக்கும் தெரியாது, அதிகமானவர்களுக்கு இந்த ரமலான் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த ரமலானை அல்லாஹ் ஒரே ஒரு தடவை கூறியிருக்கின்றான். அந்த சிறப்பும் எதற்காக வந்தது என்று சொன்னால், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதற்காகத்தான் அந்த சிறப்பு. எனவே இந்த மாதம் குர்ஆனுக்கான மாதம் என்பதில் எமக்கு எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது. இந்த மாதத்தில் நோன்பு நோட்பதோடு மட்டும் நாம் நின்று விடாமல் குர்ஆனோடு அதிகமாக குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் எம்மில் எத்தனை பேர் இந்த குர்ஆனை வாசித்திருக்கின்றோம்? தமிழ் மொழிபெயர்ப்புகளை வாசித்திருக்கிறோம் எத்தனை பேர்? நான் இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆனை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற அவாவோடு எத்தனை பேர் குர்ஆனை ஓதிக்கொண்டு வருகின்றீர்கள்? எம்மில் அதிகமான சர்ச்சைகள் இருக்கலாம். ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒருவர் சரியானது என்று சொல்லலாம், ஒருவர் பிழையானது என்று சொல்லலாம். ஆனால் குர்ஆனிலே யாருக்கும் எந்தவித கருத்து முரண்பாடும் கிடையாது.
அதை 100% பின்பற்றக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே குர்ஆனுக்கான மாதம் இது என்பதில் யாருக்கும் எவ்வித ஐயமும் இருக்கக்கூடாது. எனவே குர்ஆனை அதிகமாக இந்த மாதத்தில் நாம் என்ன செய்யணும்? படிக்கணும், ஓதணும். அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய மாதத்துக்கான கண்ணியம் நாம் கொடுக்க வேண்டும். எனவே அதற்காக இன்று உங்களுக்கு ஒரு சூறாவினுடைய தஃப்சீர் விளக்கத்தை இந்த இடத்தில் கூறலாமே நினைக்கின்றேன். இதை கூறுவதன் நோக்கம், இங்கு வந்திருக்கிறார்கள் என்ன இதை கூறக்குள்ளே நினச்சிடப்பறா இது எனக்கு இல்லை இந்த விஷயம். இப்போ உதாரணமாக ஒரு போதையை பற்றி பேசுகிறோம், அல்லது ஒரு வட்டியை பற்றி பேசுகிறோம், அல்லது ஒரு புறம் பேசுகிறத பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் என்ன நினைப்பாங்க ஆக்கள்? நான் போதை குடிக்கிறதில்ல. இப்போ இது அவருக்கு தான், அந்த வீட்டுக்காரருக்கு. நான் புறம் பேசுகிறல்ல, அந்த வீட்டுக்காரர் என்ன செய்வா? புறம் பேசுவா கூடையா. அப்போ இது நமக்கு இல்லை என்று சொல்லி எடுத்துக்கொள்வாங்க. அப்படி இல்லாமல் இதை பேசப்படுற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தனக்கானதா. இப்போ போதை பற்றி பேசப்படுதா, அதில் போதையை நான் தடுக்கணும் மத்தாக்களை என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். அப்படி இதை பேசப்படுற விஷயங்களை உங்களுக்கு இல்லை என்று சொல்லி எடுக்காமல் உங்களுக்கானது என்று நீங்கள் முதலாவதாக எடுக்க வேண்டும். அடுத்து பேசப்படுற விஷயத்தை இந்த கேட்டை தாண்டினோன்னு என்ன செய்யறல, மறந்துட்டு வேறு விஷயத்தில் என்ன செய்யறல, லைத்து போகிறல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், நீங்கள் முஃமின்களுக்கு ஞாபகப்படுத்துங்க, அது அவங்களுக்கு என்ன செய்யும்? பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்கிறான். எனவே இந்த கூறப்படுற விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும்? ஞாபகம் வைத்து என்ன செய்யணும்? அதை நம்மளோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த தஃப்சீர் விளக்கம், ஒரு சூறாவினுடைய தஃப்சீர் விளக்கத்தை இந்த இடத்துல 7மான அளவு நமக்கு வழங்கப்பட்ட டைமுக்கு பார்க்கலாமே நினைக்கின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு ஏற்கனவே கூறப்பட்டிருந்துச்சு, தர்ஜுமாக்களை எடுத்து வாங்க என்று சொல்லி 7 மாணாக்கள் எடுத்து வந்திருக்கீங்க என்ன நினைக்கிறேன். எனவே தர்ஜுமாவில் இன்று நாம் பார்க்க வேண்டிய சூறா, அதாவது சூரத்துல் காஷியா. அந்த சூறாவை எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செல்லக்குள்ளே என்ன செய்யும்? அதை பார்த்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். கொஞ்சம் கிட்ட வச்சுக்காம கொஞ்சம் தள்ளி வைங்க, பக்கத்தில் வைக்கிறாக்களை பாருங்கள், மற்றாக்கள் கொடுத்துக்கங்க. சரிதானே? அடுத்தது முதலாவதாக தஃப்சீர் குர்ஆனுடைய விளக்கம் என்று சொன்னால் என்னென்று வழங்கணும். இப்போ இந்த குர்ஆன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இந்த தர்ஜுமா என்ன செய்யும்? இருக்கும். இந்த தர்ஜுமாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கும். சூரத்துல் காஷியா எத்தனாவது அத்தியாயம்? 88வது சூறா. குர்ஆனில் மொத்தம் எத்தனை சூறா இருக்கு யாருக்கு தெரியும்? 114 சூறா இருக்கு. இந்த 114 சூறாவிலையும் 88 சூறா, 88வது சூறா தான் இந்த சூறா. அதாவது இந்த சூரத்துல் காஷியா என்கிற சூறா 88வது சூறா. இந்த சூறாவை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சூறா மக்காவில் சில சூறாக்கள் நபியாவங்க என்ன செஞ்சாங்க? 2 இடத்துல இருந்தாங்க. ஒன்று எங்கே இருந்தாங்க? மக்காவில் இருந்தாங்க, அடுத்தது மதீனாவில் இருந்தாங்க. 2 இடத்துலையும் இந்த சூறா இறங்கிச்சு. அதுபோல் 2 இடத்துலையும் சூறாக்கள் இறங்கிச்சு. அதில் இந்த சூரத்துல் காஷியா மக்காவில் நபி அவங்க வாழ்ந்த காலப்பகுதியில், அதாவது ஹிஜ்ரத்துக்கு முற்பட்ட காலத்தில் இறங்கின ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் காஷியா. இதில் மொத்தம் 26 வசனம் என்ன செய்யுது இருக்குது. இந்த 26 வசனங்களையும் தான் நான் பார்க்க போகிறோம். இந்த 26 வசனத்திலையும் சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இது நாம் தஃப்சீரை பார்க்கணுமே, தஃப்சீர் பண்ணணுமென்று சொல்லி யோசிக்கிறேன் என்று சொன்னால் இதில் சில விஷயங்கள் அல்லாஹ் என்ன சொல்லுவான். அது சில ஆக்களுக்கு என்ன செய்யாது, விளங்காது. இப்போ ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள இதுக்கு என்ன பதில்? இப்போ சூரத்துல் காஷியான பொருள் என்ன போட்டிருக்கு? சூழ்ந்து கொள்ளக்கூடிய என்று சொல்லி போட்டிருக்கு. சூழ்ந்து கொள்ளக்கூடியன்னு சொன்னால் என்ன தெரியும்? சூழ்ந்து கொள்ளக்கூடியன்னு சொன்னால் நமக்கு என்ன தெரியும்? தமிழில் ஒன்றை சூழ்ந்து இருக்கிறது, இதான் தெரியும். வேறு இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கி என்று சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யும்? தஃப்சீர் என்கிற ஒரு விளக்கம் தேவைப்படும். அதைத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துல பார்க்க போகிறோம். சரிதானே? அதில் முதலாவது விஷயம் பாருங்கள். இப்போ சூரத்துல் காஷியாவில் 3 விஷயங்களை என்ன சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான். இதை தஃப்சீருடைய இமாம்கள் 3 விஷயமாக புரிக்காங்க. தஃப்சீருடைய இமாம்கள் என்று சொன்னால் ஏற்கனவே முந்தி இருந்தாக்கள், நம்மளோட காலப்பகுதிக்கு முந்தி இருந்த இமாம்கள், பெரிய பெரிய இமாம்கள் இதில் 3 விஷயங்கள் கூடப்படுறதாக கூறுறாங்க. அதில் முதல் விஷயம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றி, நரகத்தில் எப்படி இருப்பான் மனுஷன், நரகத்தில் எப்படி வேதனைகள் இருக்குமென்னு சொல்லி சொல்கிறான்.
ரெண்டாவது விஷயம் சொர்க்கத்தை பற்றி என்ன செய்கிறான், செல்றான். அடுத்தது மூணாவது விஷயம் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி என்ன செல்றான். இந்த மூணு விஷயங்களை சும்மா நோக்கி பாருங்க. முதல் விஷயம் என்ன, நரகம். ஒரு மனுஷனுக்கு நரகத்தை பற்றி சொன்னால் என்ன வரும், பயம் வரும், ஒரு அச்சம் வரும். அதை செல்றான். அதை சொல்லி போட்டு அடுத்ததாக சொர்க்கத்தை பற்றி செல்றான். சொர்க்கத்தை பற்றி செல்லக்குள்ள ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும், ஒரு ஆசை வரும். இந்த சொர்க்கத்துக்கு நான் போகணும், இது எப்படி இருக்கி என்று சொல்லக்குள்ள ஒரு ஆசை வரும். அதுக்காக என்ன செய்கிறான், சொர்க்கத்தை பற்றி செல்றான். மூணாவதாக அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி செல்றான். அந்த வல்லமையை பற்றி செல்லக்குள்ள என்ன செய்யும், அல்லாஹ் இப்படிப்பட்டவனா, நம்மளை படைச்ச இப்படிப்பட்டவனா என்று சொல்லி விளங்குங்கிறதுக்காக மூன்று விஷயங்களை இந்த அத்தியாயத்தில் செல்றான். அப்போ நாம் ஒவ்வொரு வசனமாக இதை பார்ப்போம். அதில் முதலாவது வசனத்தை பாருங்கள். இந்த சூரா எல்லாருக்கும் தெரியும், சூரத்துல் காஷியா. அதிகமானவர்களுக்கு மனப்பாடவும் இருக்கும். ஆனால் என்ன செஞ்சிருக்க மாட்டேங்க, தர்ஜுமா வாய்ச்சிக்க மாட்டேங்க. 7 மாணாக்கள் தர்ஜுமா இந்த படிங்க, அதுக்கப்புறம் இந்த வசனத்தை என்ன செய்யுங்க, அடிக்கடி என்ன செய்யுங்க, வாசிங்க இந்த வசனத்தை. ஏன்னு சொன்னால் அப்பன் ஈமான் கூறுறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, ஜும்மாவுடைய நாள்லையும் அதுபோல் பெருநாளுடைய நாள்லையும் இது என்ன செஞ்சாங்க, அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார். ஏன்னு சொன்னால் பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் வருவாங்க அதிகமாக. ஏன் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்கள் மாதவிடாயாக இருந்தாலும் திடலுக்கு என்ன செய்யணும், போய்த்தான் ஆகணும். அந்த சந்தர்ப்பத்தில் இது ஓதுறாங்கன்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சூறான்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் வழங்கியிருக்கணும். அதன் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொருவரும் இதில் பொருளை வாசிக்கணும். முதலாவது ஹல் அத்தாக்க ஹதீதுல் காஷியா என்று ஒரு விஷயம் வருது. ஹல் அத்தாக்க ஹதீதுல் காஷியான்னு சொன்னால் என்ன பொருள், சுற்றி வளைக்கும் நிகழ்ச்சி பற்றி உமக்கு கிடைத்ததாண்டு அல்லாஹ் கூறுறான். யார்கிட்ட கூறுறான், இதை சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு செய்தி உங்கள்கிட்ட வந்துச்சா, உங்கள்கிட்ட கிடைக்க பெற்றுச்சா என்று கூறுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கான். சுற்றி வளைக்கிற செய்தி என்ன நமக்கு தெரியும், யாருக்கும் ஒன்று முழங்காது. நபி அவங்கள பார்த்து சுற்றி வளைக்கிற செய்தி கிடைக்குதுன்னா என்ன, இதுக்கு தான் தஃப்ஸீருடைய இமாம்கள் சொல்கிறாங்க, சுற்றி வளைக்கிற செய்தி என்று சொன்னால் என்னென்று சொன்னால் மறுமை. சுற்றி வளைத்தல் என்று சொன்னால் அவர்கிட்ட அல்லாஹ் கூறுற விஷயம் வந்து மறுமையை பற்றி கூறுறான். அப்போ எப்படி நாம் பொருள் எடுக்கணும், மறுமையுடைய செய்தி உங்களுக்கு கிடைக்க பெற்றதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான், பார்த்து கூறுறான். அப்போ கூறி அடுத்த வசனத்துக்கு தான் என்ன செய்யும், விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறான் வுஜூஹு யௌமைதின் ஹாஷியா. ரெண்டாவது வசனத்தில் வுஜூஹு யௌமைதின் ஹாஷியா. அந்த நாளில் சிலருடைய முகங்கள் என்ன செய்யும், சிலருடைய முகங்கள் அந்த நாளில் அவமானத்தால் என்ன செய்யும், கீழே குனிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மறுமையுடைய நாளில் சிலருடைய முகங்கள் அவமானத்தால் என்ன செய்யும், குனிஞ்சிட்டு இருப்பாங்க. மறுமையை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா, மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாருக்கும் முன்னுக்கு இருப்பான். எப்படி அல்லாஹ்வை நாம் நேரடியாக கண்ணூடாக காணலாம் மறுமையில். அப்படிப்பட்ட மறுமையில் சிலர் என்ன செய்வாங்க, குனிஞ்சிட்டு இருப்பாங்க, அல்லாஹ்வை நிமிர்ந்து பார்க்க எல்லாமே. எதனால் தெரியுமா, அவர்கள் செய்த கெட்ட செயல்களால் என்ன செய்வாங்க, குனிஞ்சிட்டு இருப்பாங்க என்று சொல்லி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுறான். அடுத்தது மூணாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுறான் ஆமிலத்துன் நாசிபா. அவர்கள் தீயவற்றில் உறுதியாக செயல்பட்டார்கள். தீயவற்றில் உறுதியாக செயல்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரு பாவத்தை ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அந்த பாவத்தை நாம் போய் என்ன செய்கிறோம், ஒரு ஆள் வட்டி வாங்குறாரு அல்லது ஒரு ஆளை புறம் பேசுகிறாரு என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம், போய் நீங்கள் வட்டி வாங்குறது பாவம், நீங்கள் புறம் பேசுகிறது பாவம் என்று செல்லுக்குள்ளே என்ன செல்வாருன்னு சொன்னால் அது எனக்கு தெரியும், நீங்கள் ஆள் மாறுங்க என்று சொல்லி செல்லுவாங்க. வட்டி வாங்காதீங்க, வட்டியில் உழாதீங்க, வட்டி பெரிய ஒரு பாவம். எந்த அளவுக்கு பாவம் சொன்னால் தன் தாயோட விபச்சாரம் செய்கிற மாதிரி வட்டியுடைய பாவம். ஒரு பிள்ளை தன் தாயோட விபச்சாரம் செய்கிற அளவுக்கு வட்டி பாவம். அதை நீங்கள் செய்யாதீங்க என்று சொல்லக்குள்ள தான் தெரிஞ்சான் செய்கிறேன், தான் செஞ்சான் செய்கிறேன் சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட விஷயத்தை நியாயப்படுத்துவாங்க. அப்படி அவங்க உறுதியாக அவங்களோட பாவத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் என்ன செய்வாங்க, தலை குனிஞ்சவர்களாக இருப்பாங்க என்று சொல்கிறான். அடுத்ததாக தஸ்லா நாரன் ஹாமியா.
4வது வசனத்தை பாருங்க, தஸ்லா நாரன் ஹாமியா என்று சொல்றான் 4வது வசனத்தில். அந்த 4வது வசனத்தை பொறுத்த வரைக்கும் இதான் முக்கியமான ஒன்று. பாருங்க, இதுக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன சொல்றான், நரகத்தில் உள்ள விஷயங்களை செல்ல வாரான். தஸ்லா நாரன் ஹாமியா, உங்களுக்கு என்ன செய்யும், சுட்டரிக்கும் அந்த நெருப்பு நரகத்தில் இருக்கி என்று சொல்றான். இதை நாம கடுமையா யோசிக்கணும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மறுமையுடைய விஷயத்துல செல்லும்போது நரகத்துல நெருப்பு என்ன செய்வான், முக்கியமாக செல்லுவான். எந்த அளவுக்கு சொன்னா, இது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும், அதை பார்த்தோன்னு ஒரு பயம் வரணும். என்ன சொன்னா, இதை பார்த்து தான் சஹாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் என்ன செஞ்சாங்க, அந்த வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு அந்த கட்டுக்கோப்பாக இருந்தது காரணம் நரகத்தினுடைய அச்சம் தான் அவர்கள் என்ன செய்ய வச்சிச்சு, அவர்களை சரியான ஒரு வழியில வர வச்சிச்சு. அது நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்யணும், நல்ல முறையில் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழ்றதுக்கு வழிவகுக்கணும். அந்த நரகத்தினுடைய நெருப்பை பற்றி கூறும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, 70 மடங்கு, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், 70 மடங்கு நரக நெருப்புடைய சூடு இருக்குமா. 70 மடங்கு இருக்கிற ஒரு நரகத்தினுடைய நெருப்பை எடுத்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பு என்ன செய்றான், கடல்ல நலைக்கிறான். கடல்ல நலைச்சதுக்கு பிறகுதான் அந்த நெருப்பு நமக்கு பாவனைக்கு தந்திருக்கான். உதாரணமா சொல்றேன், இந்த சூரிய சூட்டுல நீங்க ஒரு 5 நிமிஷம் நின்று பாருங்க, எவ்வளவு சூடா இருக்கு, எவ்வளவு சூடா இருக்கு. இந்த சூரியனுடைய சூடு அதை விட ஒரு நெருப்புல நம்மளை தூக்கி, உதாரணத்துக்கு நெருப்புல ஒரு கை பட்டா நமக்கு எப்படி சுடுவது, நெருப்புல கை பட்டா எப்படி சுடுவது, அந்த நெருப்பை விட 70 மடங்கு சூடானது நரக நெருப்பு. சுப்ஹானல்லாஹ், சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த நரக நெருப்புல மேலால ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் இருக்காங்களோ ஒரு பறவை பறந்து போகும் சொன்னா அது அப்படியே கருகி நரகத்துல உளும். அப்படிப்பட்ட ஒரு நரக நெருப்பை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். இந்த நரக நெருப்பு நம்ம எல்லாம் பொசுக்காதா? நரக நெருப்புட எரிகற்கள், அதாவது இப்ப நம்ம ஒரு நெருப்பை எரிக்கணும் சொன்னா ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். நெருப்பு சும்மா எரியுமா? எரியாது. ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். இந்த உலகத்துல நெருப்போட சேர்ந்து அதிகமாக சூட்டை எழுப்பக்கூடியது நிலக்கரி. நிலக்கரியை வச்சு தான் தற்காலத்தில் என்ன செய்றாங்க, மின்சாரம் இயங்குது, அதுபோல ரெயின் இயங்குது. இப்படி இயங்குறபடியால அதிகமான சூட்டை வெளியேற்றக்கூடியது நிலக்கரி. அதை விட சூட்டை வெளியேற்றக்கூடியதான் கல். ஒரு மலைக்கல்லில் நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு கொங்கிரீட் கல்லை வெயிலில் போடுங்க, வெயிலில் போட்டு ஒரு முண்டு கல்லை போட்டு இதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, அந்த கல்லை தொட்டு பாருங்க, அது அப்பையும் சுடும். அந்த அளவுக்கு சூட்டை சேமிச்சு வெளியேற்றக்கூடியதான் கற்கள். அப்படிப்பட்ட கற்களையும் மனிதர்களையும் தான் அந்த 700 மடங்கு சூட்டை வெளியேற்றக்கூடிய அந்த நெருப்புல என்ன செய்வான், அல்லாஹ் போடுவான். அந்த தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் கூறுறான், தஸ்லா நாரன் ஹாமியா, சுட்டெரிக்கக்கூடிய நரகத்துல நம்மளை போடுவான், அந்த பாவம் செய்யக்கூடியாக்களை போடுவான் என்று கூறுறான். அடுத்த ஆயத்துல துஸ்காமின் ஐனின் ஆனியா, துஸ்காமின் ஐனின் ஆனியா, கொதித்து ஊற்றிலிருந்து புகட்டப்படும், அதாவது கொதிக்கக்கூடிய தண்ணீர் என்ன செய்வான் நரகத்தில், அந்த நரகத்தில் இருக்கிற ஆக்களுக்கு கொதிக்கக்கூடிய அந்த இது என்ன செய்வான், தண்ணீரை புகட்டுவான். எந்த அளவுக்கு இருக்கும் மனுஷன் அந்த தண்ணி தாகம் வரும் மனுஷனுக்கு, நரகத்தில் இருக்கிறவனுக்கு தாகம் வரும், நெருப்புல இருக்கிறவனுக்கு தாகம் வரும். பிறக்குள்ள அல்லாஹ் என்ன செய்வான், தண்ணி என்று கத்தக்குள்ள தண்ணியை கொடுப்பான். கொடுத்தா வேற வழி இல்லை, அந்த தண்ணி என்ன செய்வான், குடிப்பான். அந்த தண்ணி எப்படி இருக்கும் என்று சொன்னா பழுக்க காய்ச்சின, இப்ப இரும்பு பட்டறைகளை நீங்க போய் பாருங்க, பழுக்க காய்ச்சின இரும்பு எப்படி என்ன கலர்ல இருக்கும், சும்மா மின்னிக்கிட்டு இருக்கும், தங்க மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கும். அப்படித்தான் அந்த தண்ணி என்ன செய்யும், மின்னும். அந்த தண்ணி என்ன செய்வான், அல்லாஹ் குடி என்று சொல்லி தருவான். அப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த தண்ணியை கொடுக்கக்குள்ள மனுஷன் எடுத்து குடிப்பான், வேற வழியே இல்லை. அந்த அளவுக்கு தாகமா இருக்கும், அந்த அளவுக்கு அவன் நரகத்துல கஷ்டப்படுவான், அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த வெப்பம் தாங்க இல்லாம இருக்கும்.
அதை குடிப்பான். எப்படி? பழுக்க காய்ச்சின கம்பியை ஊற்றுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பேன் ஃபோன்ல எல்லாம். கம்பியை காய்ச்சி ஊற்றினா எப்படி இருக்கு? இரும்பை காய்ச்சி ஊற்றக்குள்ள அப்படி ஒழுகும்ல, அப்படி தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை குடிச்சான்னு சொன்னா அந்த தண்ணி அவனோட முகத்தை பொசுக்கி கருக்கி போட்டுருமான்னு சொல்றான் அல்லாஹ். சுபஹானல்லாஹ். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு இரும்பு குவளை, அதுல இரும்பு மாதிரி இருக்கிற ஒரு தண்ணியை எடுத்து குடிப்பான் மனுஷன். குடிக்கக்குள்ள எந்த அளவுக்குன்னு சொன்னா முகம் பொசுங்கிடும், முகம் பொசுங்கும். அதை குடித்தான்னு சொன்னா அவனுடைய குடல்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்யும்? துண்டு துண்டா செதறி அப்படியோ பின்வழியால வெறும் குடல்கள். சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட வேதனை இது வரணுமா நமக்கு, நம்முடைய சமூகத்துக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற போது அதிகமாக பெண்களை நரகத்தில் கண்டார்கள். இது நமக்கெல்லாம் என்ன ஒரு எச்சரிக்கை. ஆண்களை நரகத்தில் கண்டன் அதிகமாக என்று சொன்னா என்ன செய்யணும்? பெண்கள் கொஞ்சம் என்ன செய்யலாம்? நம்ம கொஞ்சம் சேஃப் சோன்ல இருக்கோம்னு சொல்லி யோசிக்கலாம். ஆண்கள் அதிகமாக நரகத்தில் உள்ளார்கள் என்று சொல்லி ஆண்கள் தான் பயப்படணும். அதே இதை நபி அவர்கள் மாறி சொன்னாங்க, அதிகமானவர்களை பெண்களை நரகத்துல கண்டன். அப்ப நாம் என்ன செய்யணும்? நான் அல்லாஹ் இந்த வேதனைக்குள்ள, இந்த நெருப்புக்குள்ள, இந்த தண்ணிக்குள்ள நாம் பெய்திரப்பரா என்கிறதுல நாம் என்ன செய்யணும்? கடும் உன்னிப்பாக இருக்கணும். நபி அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்ப நாம தான் என்ன செய்யணும்? கடும் கட்டாயம் அந்த விஷயத்துல இருந்து கொள்ளணும். அடுத்த ஆயத்தை பாருங்க. துஸ்காமின் ஐனின் ஆனியா, அந்த கொதித்த ஊற்றிலிருந்து எப்படி பருகப்படுங்கிற விஷயத்தை சொல்லிட்டேன். அடுத்த ஆயத்து லைஸலஹும் தஆமுன் இல்லா மின் லரி. சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்தை நீங்க கடுமையாக யோசிக்கணும். அவர்களுக்கு என்ன? அந்த முச்செடி போன்ற ஒரு தாவரம் தான் அவர்களுக்கு என்ன உணவு. இப்ப அவங்களுக்கு இருப்பிடம் நெருப்பாக கொடுத்தாச்சு, தண்ணியும் கொடுத்தாச்சு. அடுத்தது அவர்களுக்கு நரகவாதிகளுக்கு என்ன கொடுக்கப்படும்? அவர்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்கப்படும். எந்த உணவு? இல்லா மின் லரி. லரி என்கிற கூடிய அந்த இதை நாங்கள் உணவாக கொடுக்கப்படும். ஏனைய 2 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான் 3 உணவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். 3 உணவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஆயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கான். இன்று 3 உணவுகள், ஜக்கூம் என்கிற ஒரு உணவும் கொடுக்கப்படும். அடுத்ததாக ரிஸ்லீன் என்கிற ஒரு உணவும் கொடுக்கப்படும். 3 உணவுகள். இந்த ஆயத்தில் கூறப்படுற இந்த லரி என்கிற உணவு பற்றி தஃப்சீருடைய இமாம்கள் கருத்து வெளியிடும் போது அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்களுக்கு முச்செடி, முள்ளு தானே அது. அந்த முள்ளு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த முள்ளை பச்சையாக இருக்கும்போது அந்த உணவை ஒட்டகங்கள் என்ன செய்யுமாம்? சப்பி திங்குமாம். அது காஞ்சிட்டு சொன்னா அது விஷம். ஒரு விஷத்தை தான் என்ன செய்ய போறான் அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுக்க போறான். ஒரு விஷச்செடி, விஷ முச்செடி தான் அந்த லரிங்கிறது. அதை என்ன செய்யறான்? கொடுக்கான். அதுபோல ஜக்கூம், ஜக்கூம் என்கிற ஒரு முச்செடியை அல்லாஹ் என்ன செய்வான்? நரகவாசிகளுக்கு கொடுப்பான். அந்த ஜக்கூம் பற்றி குறிப்பிடும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க, அந்த ஜக்கூம் என்கிற அந்த செடியிலிருந்து ஒரு துளியை அல்லாஹ் எடுத்து இந்த உலகத்தில் போட்டான்னுச்சுன்னா உலகம் முழுக்க கெட்டு போய் விஷமாயிடும். யோசிச்சு பாருங்க. இந்த பாலம் நெருக்கி அல்ல, இந்த உதாரணமா ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் என்று வச்சுக்குவோம், கிழக்கு மாகாணம், ஒரு துளி ஒன்று எடுத்து உதாரணத்துக்கு போட்டான்னு வச்சுக்குவோம், உலகம் புல்லா விஷமாகும் என்று சொன்னா அணுகுண்டு தெரியும் தானே. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான்ல ஒரு அணுகுண்டை போட்டான். வரைக்கும் அதில் பிறக்கிற பிள்ளைகள் ஊனமாகத்தான் பிறக்குது. அது நம்ம ஸ்ரீலங்காவுக்கு பாதிப்பு எடுத்துச்சா? இல்லை. பக்கத்தில் இருக்கிற அண்டைய நாடுகளுக்கு பாதிப்பு வந்துச்சா? இல்லை. ஆனால் இந்த ஜக்கூம் என்கிற அந்த மரத்திலிருந்து வர ஒரு துளியை இந்த உலகத்தில் போட்டான்னு இந்த உலகமே என்ன செய்யும்? விஷமாகிடும் என்று சொல்லி சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு இதை ஒரு மனுஷனுக்கு, இந்த உலகமே விஷமாக கூடிய ஒரு பொருள், ஒரு துளி இந்த உலகமே விஷமாகும் என்று சொன்னா அது ஒரு மனுஷனுக்கு சாப்பிட கொடுத்தா எப்படி அந்த மனுஷன் தாங்குவான்? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுப்பான். அடுத்தது 3ஆவதான உணவு என்னன்னு சொன்னா ரிஸ்லீன். ரிஸ்லீன் என்று சொல்லக்கூடியதை இமாம்கள் செல்லும் போது, அதாவது சீல்கள், சீல் உங்களுக்கு தெரியும், சேல் என்று சொல்லுவாங்க, அந்த சீலையும் அடுத்தது மலம், ஜலம், இவைகளை
என்ன செய்வான், நரகத்தில் உள்ள ஆக்களில் சீல்களையும் மலங்களையும் ஜலங்களையும் என்ன செய்வான், சேர்த்து அவர்களுக்கு உணவாக கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு உணவைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நரகவாசிகளுக்கு ஏற்பாடு செய்கிறான். இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தில் கூறுகின்றான். இதிலிருந்து நாம் தற்காத்து கொள்றதுக்காக நம்முடைய அமல்களை சீராக்கணும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுறான், லா யுஸ்மினு வலா யுக்னி மின்ஜோ. அந்த உணவு என்ன செய்யாது, இப்படிப்பட்ட உணவுகளை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட உணவை ஒருத்தன் திண்டா, உதாரணத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், அதிகமாக கோழி சாப்பிடக்கூடியவர்கள், அதிகமாக கொழுப்பு இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஆக்கள் என்ன செய்வாங்க, கொழுப்பாங்க, நல்லா பெருப்பாங்க, அல்லது பெருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஆக்கள் என்ன செய்வாங்க, பெருப்பாங்க. இப்படி இருக்கக்குள்ள அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட உணவை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். அவர்கள் அதை என்ன செய்யாது, மெலியவும் செய்யாது, கொழுக்கவும் செய்யாது. லா யுஸ்மினு வலா யுக்னி மின்ஜோ. அவர்களை அது என்ன செய்யாது, கொழுக்கவும் செய்யாது, அவர்களை பசி மாற்றாது. இப்படிப்பட்ட ஒரு உணவை சாப்பிட்ட ஒரு மனுஷனுக்கு பசியாருமா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷச்செடியை சாப்பிட்றான், ஒரு ஷீலை சாப்பிட்றான், ஒரு முச்செடியை சாப்பிட்றான், இப்படிப்பட்ட ஒரு தண்ணியை, கொதிக்கக்கூடிய தண்ணியை சாப்பிட்றான். இவனுக்கு பசி அடங்குமா, இவன் கொழுப்பானா? இப்படிப்பட்ட வேதனைகளை அல்லாஹ் சொல்றான். எதுக்காக சொல்றான், உங்களுக்கு என்ன செய்கிறான், எச்சரிக்கை ஊட்டு முகமாகத்தான் இந்த விஷயத்தை சொல்றான். அடுத்தது இதோட இந்த எம்பட்டாயத்தோட நரகத்தை பற்றி நிப்பாட்டி போட்டு அடுத்த விஷயத்துக்கு அல்லாஹ், நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன 3 விஷயம் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் சொல்றான். முதலாவது நரகத்தை பற்றி, அடுத்தது சொர்க்கத்தை பற்றி கூறும்போது சில விடயங்களை சொல்றான். அதாவது வுஜூஹு யௌமைதின் நாஇமா, சிலருடைய முகம் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும், அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த மறுமையுடைய நிகழ்வுல என்ன செய்வான், சிலருடைய முகம் நல்ல சந்தோஷமாகவும் செஞ்சலிப்பாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட முகம் எப்படிப்பட்டாக்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். தமது உழைப்பிற்காக, அதாவது லிஸஈஹா ராலியா, 9ஆம் வசனத்தை பாருங்க. லிஸஈஹா ராலியா, தமது உழைப்பிற்காக திருப்தி கொள்ளும் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஃபி ஜன்னத்தின் ஆலியா, அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க. அவர்கள் எப்படிப்பட்டார்கள், இப்போ உதாரணமாக சொல்கிறேன். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கபூல் செய்யணும். இந்த இடத்துல இருக்கிறார்கள் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு வந்திருக்கும். இப்படிப்பட்ட ஆக்கள் மார்க்கத்தை தேடி படிக்கணும் என்று நினைக்கிறார்கள், மார்க்க அடிப்படையில் நம்மளோட வாழ்வை செம்மைப்படுத்தணும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்டாக்கள் மார்க்கத்துக்காக ஒரு சில விஷயங்களை செய்கிறார்கள். என்ன செய்வாங்க, அவங்களோட முகம் நல்ல செஞ்சலிப்பாக இருக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த பட்டியலில் என்ன செய்யணும், சேர்க்கணும் என்று வேண்டிக் கொண்டவனாக அந்த சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்டாக்கள் இருப்பாங்க, மார்க்கத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாக்கள். நாம் என்ன செய்யணும், சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி வாழப்போறான். இந்த காலத்தில் அதிகமாக என்ன செய்யுது, அதிகமான கெட்ட விஷயங்கள் நடக்குது, அதிகமாக வழிகேடுகள் நடக்குது, அதிகமாக மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நடக்குது. இவைகளை விட்டும் தவிர்த்து சொர்க்கத்தின்பால் நாம் என்ன செய்யணும், இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எப்படியாவது யாரெல்லாம் நான் சொர்க்கத்துடைய லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடணும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், ஹராமான விடயங்கள் இருந்தும் தவிர்த்து கொள்ளணும். ஹராமான விடயங்களை செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளணும். எந்த சொத்துகள் சரியா இருக்கா, நான் சொத்துக்களில் சரியா இருக்கனா, நான் ஹராமான விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்றேனா, ஹராமான விடயங்களை உண்றனா, ஹராமான விடயங்களை விட்டும் நான் தூரமாக இருக்கின்றேனா, அஜ்னபி மஹ்ரமியுடைய விடயத்தில் நான் பேணுதலாக இருக்கின்றேனா, ஆண் பெண்களுடைய விடயத்தில் நான் சரியாக இருக்கின்றேனா என்று நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், அதன் அடிப்படையில் செயற்படக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருந்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற வுஜூஹு யௌமைதின் நாஇமா, அந்த முகத்துக்குடையவர்களாக நானும் நீங்களும் ஆகலாம். அடுத்ததாக சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகின்றான் 11வது ஆயத்திலே, உயர்ந்த சொர்க்கத்தில், உயர்ந்த சொர்க்கம் என்ன, சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் எதை கூறுறான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். மாஷா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கம் தான் என்ன, உயர்ந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நாங்கள் என்ன செய்வோம், சொர்க்கவாசிக்கு கொடுப்போம். எப்படிப்பட்டார்கள், மார்க்க விஷயத்தில் சரியாக இருந்தவர்கள், மார்க்க விடயத்தை செய்தவர்கள், அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், அந்த உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பேன் சொல்றான். அல்லாஹ் நம்மளை மாதிரி இல்லை, நம்மளை மாதிரியா இல்லையே, நாம தான் என்ன செய்வோம், வாக்களிப்போம், அங்கே போகல என்ன செய்வோம், மாறு செஞ்சிருவோம், முன்னுக்கு அப்படி ஒன்று கேட்போம், பின்னுக்கு இப்படி ஒன்று கேட்போம்.
அப்படியா அல்லாஹ் நான் தருவேன்னு சொன்னா என்ன செய்வான்? தருவான். நான் இதைத்தான் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னா செய்வான். உங்களுக்கு நரகத்தில் எந்த வேதனை தருவேன்னு சொன்னா செய்வான். சொர்க்கத்தில் உங்களுக்கு இந்த நலவுகளை தருவேன்னு சொன்னா செய்வான். எனவே உயர்ந்த சொர்க்கத்தை உங்களுக்கு தருவேன் சொல்றான். அந்த உயர்ந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்ங்கிறதையும் அல்லாஹ் என்ன சொல்றான்? கீழே வார வசனங்கள்ல சொல்றான். அடுத்து 12வது வசனத்தை பாருங்க. 12வது வசனத்துல ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அதாவது 12வது வசனத்துல கூறான் ஃபீஹா ஐனுன் ஜாரியா, உங்களுக்கு என்ன செய்யும்? அது கீழே ஆறுகள் என்ன செய்யும்? ஓடுமென்னு சொல்றான். நம்ம சின்ன பருவத்தில் படிச்சிருப்போம். அந்த குர்ஆன் மதரசாக்கள்லையும் சரி பாடசாலையும் சரி பாலாறு தேனாறு அப்படி 7 ஆறு ஓடுமென்னு சொல்லுவாங்க. இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க? அதை அந்நேரம் நமக்கு சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள சேர்மார் இந்த உஸ்தாது மாதிரி நாங்கள் படித்து தந்தாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 6 என்று கூறுவது உங்களுக்கு விரும்பினது. மது இந்த இடத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு? ஹராமாக்கப்பட்டுச்சு. ஆனால் சொர்க்கத்தில் அது உங்களுக்கு ஹலாலாக்கப்படும். ஆனால் எவ்வளவு குடித்தாலும் அது என்ன செய்ய உங்களுக்கு போதையை தராது. இப்படி அல்லாஹ் கூறுறான். இப்படி 6 ஆறா ஓடும். சும்மா யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது, ஒரு பால் ஆறு ஓடுது, ஒரு தேன் ஆறு ஓடுது. இப்போ தண்ணி ஆறு தான் நம்ம கண்டிருக்கோம். எங்கேயா பால் ஆறு தேன் ஆறு கண்டிருக்கோமா? மது ஆறு கண்டிருக்கோமா? இல்லையே, அப்படி காணல. ஆனால் சொர்க்கத்தில் அது தருவான்னு சொல்றான் அல்லாஹ். அப்படி ஒரு விஷயம். அதுபோல அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் என்ன? அங்கே அவர்கள் வீணானதை செய்வீர மாட்டார்கள் என்று சொல்றான். 11வது அத்தியாயம். அடுத்து 12வது பார்த்துட்டோம். 13வது அங்கே உயர்ந்த கட்டில்கள் என்ன செய்யும்? அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஃபீஹா ஐனுன் ஜாரியா ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, பாருங்க உயர்ந்த கட்டில்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த ஆயத்தில் கூறுறான் ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ வ அக்வாபும் மவ்துஆ, உங்களுக்கு அந்த சொர்க்கத்தில் என்ன செய்யும்? சரியான அழகான கிண்ணங்கள் என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். உங்களுக்கு அழகான கம்பளங்கள். அடுத்த ஆயத்தில் அப்படி அல்லாஹ் கூறுறான். மிச்ச வசனங்கள்ல உங்களுக்கு அழகான கம்பளங்கள்